முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தங்கம் விலை அதிகரித்தால் ரூபாய் மதிப்பு குறையும். அந்த சூழ்நிலையில இந்திய பொருளாதாரம் இன்று இருக்கிறது. அதற்கு பிரதமர், நிதி அமைச்சர் தீர்வு காணணும். பல பேர் யோசனை சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்கறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். நாளை மறுநாள் விடுகதைக்கு பதில் வந்துருமில்ல. யார் சொன்னது? யாருடைய புள்ளி விவரம்? இவங்களா சொல்றது? உலக வங்கி சொல்லியிருந்தா அல்லது சர்வதேச நிதி நிறுவனம் சொல்லியிருந்தா அல்லது ஒரு பெரிய நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார நிபுணர் சொல்லியிருந்தா ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம அதை ஆராய முடியாது. நீங்களும் நானும் எப்படி ஆராய முடியும்? இவர்களா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவரு விளம்பரம் போடுறாங்க, லாக்பதி தீதி பார்க்கிறீங்களா, பெண்களை லட்சாதிபதியாக ஆக்கியிருக்கான். எங்க எந்த ஊர்ல எந்த கிராமத்துல லட்சாதிபதி பெண் இருக்காங்க? இவருடைய திட்டத்துல லட்சாதிபதி பெண் யார் ஆயிருக்கா? இப்ப கூட்டம் போட்டாங்களே, எங்க செங்கல்பட்டுல மதுராந்தகத்திலயா, அந்த கூட்டத்தை கூட்டினாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. கூட்டம் கூட்டினா தான் வரும். அதுல யாராவது லட்சாதிபதி தீதின்னு காட்டுறாங்களா? சும்மா சொல்றாங்க, நாங்க லட்சாதிபதி பெண்களை உருவாக்கி இருக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, அதுல பிரச்சனை இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட திரு கபில் சிபல் அவர்கள் வழக்கு ஆடியிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் தேர்தல் கமிஷனிடமிருந்து பதில் கேட்டிருக்கிறது. அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் RS பாரதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நோட்டீஸே கொடுக்காம சந்தேகத்துக்குரிய, தர்க்க ரீதியாக சந்தேகத்துக்குரிய லாஜிக்கல் டிஸ்கிரபன்சி, இதெல்லாம் புது புது சொற்றொடர்களை கண்டுபிடிக்குது தேர்தல் கமிஷன். எந்த தேர்தல்ல லாஜிக்கல் டிஸ்கிரபன்சின்னு கேள்விப்பட்டிருக்கோம்? பல பேருக்கு நீக்கிவிட்டார்கள் சொல்கிறார்கள். அந்த நீக்கல் பட்டியலை யாருக்கும் தெரியல. முதல்ல தந்த நீக்கல் பட்டியல் எல்லாருக்கும் வந்துச்சு. அதுல அந்த 2 கேம்ப் நடத்தினாங்களே, 2 சனி ஞாயிறுல கேம்ப் நடத்துனதுல நம்ம ஆட்கள், எல்லா காங்கிரஸ் கட்சி முகவர்கள், எல்லா கட்சி முகவர்களும் முயற்சி எடுத்து பல பேர் நீக்கல் பட்டியல்ல இடம் பெற்றிருப்பது தவறு என்று மீண்டும் சேர்த்திருக்கிறார்கள். அது பல லட்சம் பேரை சேர்த்திருக்கோம். இப்ப என்ன நீக்கல் பட்டியல்னு தெரியல. அந்த நீக்கல் பட்டியலை தரல, அதைத்தான் வழக்காடி இருக்கிறார்கள். அதுக்கு பதில் வந்த பிறகு தீர்ப்பு வரும். அது எப்படி நீக்க முடியும்? எலெக்ஷன் வரட்டும், எலெக்ஷன் நோட்டிபிகேஷன்லாம் வரணும். இல்லை, மார்ச் மாதம் தானே தேர்தல் நடக்கும். அதிகபட்சம் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்துலாம் தேர்தல் நடக்கும். இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம். அண்மையில் சென்னைக்கு வந்த இந்த பிரதமர் மோடி சொன்னாரு, திருப்பரங்குன்ற விவாதத்துல வாக்கு வங்கியை சந்தோஷப்படுத்துவதற்காக திமுக அந்த வேலையை செஞ்சுன்னு சொன்னாரு. அது எதிர அடிப்படையில் சார் அப்படி சொல்லிப்பாரு. இந்து பத்திரிகையில ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது. இன்னைக்கு இந்து பத்திரிகையில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இந்து பத்திரிகையில வந்த செய்தியை எடுத்து மறுபதிப்பு செய்து போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க? அந்த 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 காலத்துல இருந்த பெரியவர்கள், பக்தர்கள், அவங்க சொன்னதெல்லாம் எழுதி போட்டது எடுத்துக்காட்டி போட்டி இருக்கிறது இந்து பத்திரிகை. அதுல ஒரு இடத்துலதான் விளக்கு ஏற்றணும், இந்த தூண்ல விளக்கு ஏத்தலைன்னு இருக்கு. நேரடியாக 2 கட்சி தலைவர்கள்
அல்லது கட்சி தலைமையில் இருப்பவர்கள் சந்தித்து பேசுவது, கெஞ்சுவது என்றால் காலில் விழுறதுக்கு என்ன பெயர் சொல்றது? இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இதெல்லாம் ஒரு செய்தி, அதில் கேள்வி, அதில் மறுகேள்வி, இதெல்லாம் தேவையே கிடையாது. உருப்படியான காரியங்களை பேச வேண்டும், உருப்படியான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனநிலை.